திருச்சிற்றம்பலம். ஹரஹர பார்வதி பதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தானோ மிகமேவும் கழியாரவரும் யானை கடல் நாழு மறவாமல் அழியாழும் மலர் தூவும் அடியார்கள் உளமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பிற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பிற்பாதம் பணிந்து இன்றைய கந்தர் அலங்கார சிந்தனையிலே சென்ற வாரம் நமக்கு 32வது பாடலை பார்த்தோம். 32வது பாடலில் கிளைத்து புறப்பட்ட சூர் மார்புடன் கிரி ஊடுருவ துளைத்து புறப்பட்ட வேல் கந்தனே அப்படின்னு அந்த பாட்டில் அழகாக சொல்கிறார். துறந்தோர் உளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க பதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற என்னை என்னால் ரட்சிப்பையே என்பதாக தன்னுடைய ஆதங்கத்தை சொல்கிறார். முதல்ல வேலுடைய பெருமையை சொன்னார். அந்த வேல் எப்படிப்பட்டது? கிளைத்து புறப்பட்ட சூர், அப்படியே பல பல உருவங்கள் எடுத்து வந்த அந்த சூரபத்மன் அவனை அப்படியே மார்போட கிளைத்து ரெண்டாக்கியது. அது மட்டும் இல்லை, கிரி ஊடுருவ துளைத்து புறப்பட்ட மாயா மலமாக இருந்த கிரௌஞ்சாசுரன் அவனையும் அங்கே அழித்தது. மாயமாகிய மாயா மலம் அங்கே எப்படி இருக்கிறான்? பெரிய மலை வடிவமாக கிரௌஞ்சாசுரனாக அதனையும் ஊடுருவி ரெண்டாக பிளந்தது, மாயையை நீக்கியது. ஆணவ வடிவமாக இருந்த இந்த அசுரன் அவனையும் அப்படியே 2 கூறாக்கியது. எது என்றால் வேல், ஞானமே வடிவான வெற்றி வேல் என்று சொல்லலாம். வேல் என்ற ஒரு சொல் வெல்லுதல் என்ற தொழில் பெயர், அதுதான் நீண்டு வேல் என்று ஆகி வருகிறது. இன்றைக்கு வேல் வேல் வேல்னா வேல்மாறல் வேல் வகுப்பு இதுதான் அதிகமாக. என காலம் கலிகாலம். கலி என்றால் துன்பம், துன்பத்தினால் இந்த துன்பத்தை நீக்குவது என்பது ஞானமே வடிவான அந்த வேலினால் மட்டுமே முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு இன்றைக்கு வேலுடைய மகிமையெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது எந்த காலத்திலேயே அருணகிரி பெருமான் நமக்கு கொடுத்துட்டு போயிட்டார். வேலுடைய பெருமைகளை அனுபூதியாகட்டும், அலங்காரமாகட்டும், திருப்புகளாகட்டும், வேல் பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அப்படின்னு அழகாக இன்னொரு பாட்டில் சொல்லுவார். அப்போ அந்த வேல் என்பது தான் நம்முடைய இந்த 3 மலங்கள். இது வேற ஒன்றும் இல்லை, அசுரன் என்ற மாத்திரத்திலே அசுர சம்பத்து கொண்ட குண வடிவான அது நம்ம தான் உயிரில் இருக்கக்கூடிய மலங்கள். அந்த மலத்தில் அந்த பிரதானமாக இருக்கக்கூடியது மூலமலம் சகசமலம், அதுதான் சூரபத்மனாக சொல்லக்கூடியது. யான் எனது என்னும் செருக்காகவும் சொல்லக்கூடியது. இதை அழிக்க வேண்டுமென்றால் ஞானமே இது அஞ்ஞானம். மலங்கள் என்பது அஞ்ஞானம். அப்போ அஞ்ஞானமாகிய மலத்தை நீக்க வேண்டுமென்றால் ஞானமே வடிவான வேல் புறப்பட்டு வர வேண்டும். எல்லா பாடல்கள்லையும் அதைத்தான் அழகாக சொல்கிறார். அதுதான் இங்கே அந்த வேல் அழித்தது. ஒன்று கிரஞ்ச கிரி என்று சொல்லக்கூடிய மாயாமலை, இன்னொன்று கடல். இங்கே இந்த கடல் என்பது பிறவிக்கடலையும் சொல்லுவாங்க. பிறவிக்கு காரணமே வினை, வினைக்கு காரணம் மலந்தான மூலமலம். அதனையே வற்றச் செய்தல் முழுமையாக. வேல் பட்டு அழிந்தது வேலை. வேலை என்றால் கடல். சூரன் வரிசையாக பட்டியல் போடுறார், வெறுப்பு அப்படின்னு. இப்போ இந்த பாட்டு 33வது பாட்டிலையும் இந்த வெற்றிவேல், அந்த வெற்றி வேலை கையில் கொண்ட வேல்னாலே வெற்றி தான். அதுக்கு இன்னொரு அடைமொழியும் கொடுக்கிறார், வெற்றிவேல் பெருமான் என்று கொடுக்கிறார். வெற்றி வேலை கையிலுடைய பெருமான். வேலை வணங்குங்கள், வேலை உடைய பெருமானை வணங்குங்கள், வேலில்லாத பெருமானை வணங்காதீர்கள் என்று கூட சொல்வார். வேலும் மயிலும் துணை என்பேன்
வேலும் வயலும் வேலும், தூங்கும்போது வேலும் தூங்கி எழும்போது வேலும். இதை அருமையாக நமக்கு இவர் சொல்லியிருக்கிறார் பாம்பன் சுவாமிகள். அப்படி வேல் என்றாலே நம்முடைய துன்பங்களை நீக்க வந்த ஞான வடிவு, குறியீடு, அவ்வளோ குறியீடு. அப்படியே ஞான வடிவான வேல் என்பதால் இப்போ இந்த வேலை பற்றி தான் இந்த 33வது பாட்டில் அதனுடைய பயன் என்ன அப்படின்றத அழகாக சொல்கிறார் பாருங்க. முடியா பிறவி கடலில் புகார், முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு 2 வார்த்தைகளை அழகாக கொடுக்குறார். முடியா பிறவி கடலில் புகார், முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார். எப்போ அப்படின்னா, வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள், அவுணர்குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே. கையில் வேலோடு கூடிய அந்த பெருமானுடைய நாமத்தை, அந்த நாமம் எது அப்படின்னா, யார் யாருக்கு எந்த நாமம் பிடிக்குதோ அதை சொல்லலாம். வெற்றிவேல் முருகா, முருகா 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 மட்டும் இல்லை, வெற்றிவேல் முருகா, அதைத்தாங்க சொல்கிறார். வெற்றிவேல் பெருமாள் என்று சொல்கிறார். இந்த நாமத்தை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குன்றத இந்த பாட்டில் அப்படியே பட்டியல் போடுறார். ஏன்னா இறைவனை வழிபடுதல் அப்படின்னு ஒரு முறைமை. இந்த பாடல் எதை சொல்கிறது? கந்தர் அலங்கார பாடல் என்றால், இன்றைக்கு நாம் இறைவனை வழிபாடு செய்கிறோம். அவரவர்களுக்கு உரிய முறையில் நமக்கு எப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த முறையில். இது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மா எப்படி சமையல் பண்ணுறாங்களோ அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த குழந்தையும் பின்னாடி அதே மாதிரி சமையல் பண்ணும். இதே வீட்டில் சின்ன பிள்ளைய விளையாடுறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அம்மா செய்கிறத பார்த்துட்டு அந்த சின்ன சின்ன செப்பு சாமானில் இப்படி கிள்ளி போடுவா, இப்படி அரிசி போடுவா அப்படின்னு செய்யும் பாருங்க. அப்போ நமக்கு எப்படி வழி வழியாக சொல்லப்பட்டதோ அதனை ஏற்றுக்கொண்டு அந்த வழியிலே இறை வழிபாடு. இன்றைக்கி இறை வழிபாடு இல்லாதவங்க கொஞ்சம் பேர் இருக்கலாம். ஆனால் நாம் அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டாம். நாம் இறை வழிபாடு செய்கிறோம். அப்போ இறை வழிபாடு செய்கிறதுல உள்ள முறைமை என்ன அப்படின்னா, நம்முடைய அருளாளர்களால் சொல்லப்பட்ட முறைமையே நம்ம எடுத்துக்கிடுவோம். வேறு எங்கேயும் நம்ம போக வேண்டாம். மாணிக்க வாசகர் சொல்கிறார், திரு அண்ட பகுதியாக பார்த்துக்கலாம், இறைவன் முதல்ல எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், அவனை எப்படி வழிபடுவது அப்படின்னா, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்க மலப்பருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்று எழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்த நம்பர். சுவாமி எங்கே இருக்கிறார்னா அண்டத்துக்கெல்லாம் அப்பாலா, அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலா. அப்போ இறைவன் இருக்கும் இடம் எதுன்னு தெரிஞ்சால் தானே நம்ம வழிபட முடியும். சும்மா எப்படிங்க வழிபட முடியும்? அப்போ இறைவன் எங்கே இருக்கிறான்? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஆகி 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 என்று சொல்வார். அப்போ எல்லா பொருளிலும் ஆகி நிற்கும் இறைவன். கோணாகி யான் எனது என்று அவரவரை குத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த இறைவனை எப்படியெல்லாம் கண்டார்கள்? அப்பாற்பட்ட பொருளாக, இந்த உலகம் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பொருளாக, அடுத்து இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றித்த பொருளாக ஆகி ஆகி விண்ணல்ல மண்ணல்ல நீரல்ல அப்படிம்பர். இவர் ஆகி ஆகிங்கர். அப்போ அதுக்கு அப்பாற்பட்ட பொருளும், ஆனால் இந்த உலகத்தோடு பிரபஞ்ச பொருளோடு கலந்த நிலையிலும் என்று வழிபடுவாய். ஒவ்வொரு நிலை, இதை 3 நிலையாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இறைவன் அப்பாற்பட்ட பொருளாக பெரின்ப பொருள் சொரூப நிலை என்று சொல்லலாம். கற்பனை கடந்த ஜோதி. ஆனால் கருணையே வடிவமாகி, கற்பனை கடந்திருந்தால் நம்ம கற்பனைக்கு எட்டாத பொருளை எப்படிங்க நினைக்கிறது? இப்போ முன்னாடி ஒரு உருவமாக கையில் வேலோடு முருகப்பெருமான் நிற்கிறாருன்னா பார்த்தோன்னே கண்ணில் புலப்புலப்புலன்னு தண்ணி வந்துடும். கோயிலில் அந்த விக்கிரகமாக தெரியாது, நாம் தினந்தோறும் வழிபடுற முருகப்பெருமான் என்று தோணும். அப்படியே புலப்புலன்னு கண்ணீர் வந்துடும் நமக்கு. யோசிச்சு பாருங்கள், அப்பால்பட்ட பொருள்தான்
இங்கே நம் பொருட்டாக முன்னாடி வந்த பொருள். இந்த பொருளை இன்னும் அருளாளர்கள் அவர்களுடைய நிலையும் நம்ம நினச்சி பார்க்கணும். அவர்கள் அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில். அப்போ இறைவன் எங்கே இருக்கிறான் என்றால், இதோ என்னுடைய உயிரிலே நிறைந்து, உயிரில் மட்டுமா, உடலிலும் நிறைந்து, உயிரிலும் உடலிலும் நிறைந்த அந்த பரம்பொருள் என்று வழிபட்டவர்கள் பேரருளாளர்கள். இதில் எல்லாரையும் அருளாளர்கள் பட்டியலை பூரா நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் நம்ம இதில் எடுத்த சாத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானகலர் அப்படின்றவங்களுக்கு சுவாமி எப்படி உணர்த்துகிறார்? உயிருக்கு உயிராக, அறிவுக்கு அறிவாக நின்று உணர்த்தி விடுகிறார். அப்போ அவங்க சதா காலமும் உயிர் அறிவிலே இறைவனை கண்டு வழிபாடு செய்தல். இதெல்லாம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நூல்கள் படிக்க 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 படிக்க, சாத்திரங்கள் தோத்திரங்கள் இவைகளெல்லாம் படிக்க படிக்க படிக்க, இறைவன் எங்கே இருக்கிறான்? அண்டத்திலெல்லாம் இருக்கும் பரம்பொருள் இதோ இந்த பிண்டத்திலே இருக்கிறான். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி, அதுவும் செவ்வாய்க்கிழமை வர்ற சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது. அங்காரகாரன் வணங்கி வழிபட்டு பேர் பெற்ற அந்த சதுர்த்தி. அதில் சங்கடகர நம்முடைய துன்பங்கள்லாம் நீங்கும். இப்படிப்பட்ட இறைவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான்? விநாயக புராணத்தை எடுத்து பாருங்கள். ஓம்கார வடிவமான இறைவன், ஓம்கார முதல்வன், அந்த மூலாதாரத்தில் மூண்டு எழும் கனலாக இருக்கும் இறைவன். அப்போ இந்த விநாயகப் பெருமானை எங்கே வழிபடுவது அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பிப்பார். இதுக்கு நம்ம அருளாளர்களே பதில் சொல்வார்கள். தாய்மான சுவாமிகள் பூசை செய்வதற்காக வருகிறார். அப்படி பூசை செய்யும்போது அந்த பூசைக்குரியது பூவும் நீரும், அதை எடுப்பதற்காக வருகிறார். அங்கே உள்ள ஒரு நந்தியாவட்ட பூவு, அதை பறிக்க கையை எடுக்கும்போது நந்தியாவட்ட பூ தெரியவில்லை, அங்கே சிவலிங்கம் தெரிகிறது. ஆகா, உன்னை பறித்து உனக்கு பூசை செய்வதா? அப்படியே நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு கும்பிடுறாரு. எதை பார்த்து? அந்த நந்தியாவட்ட பூவு இப்போ சிவலிங்கமாக காட்சி தரும். உடனே எடுத்து கும்பிட்றாரு. அந்த நந்தியாவட்ட பூவைத்தான் கும்பிட்றாரு. கும்பிட்ட மாத்திரத்திலே இப்போ நந்தியாவட்ட பூ முன்னாடி இருக்குது, அது சிவலிங்கமாக காட்சி தருது. இந்த கும்பிடுதலுக்கு முன்னாக இருக்கும் சிவலிங்கம் இப்போ பின்னாடி இருக்கிறது எது? இவருடைய இதய தாமரை, இதய கமலம், அது பூதான். அதற்குள் இருக்கும் சிவலிங்கம். இது சித்தாகாசம், தகராகாசம், தகராலயம். அப்போ இந்த கும்பிடு முன்னாடி இருக்கும் சிவத்துக்கா, உள்ளே இருக்கும் சிவத்திற்கா? நான் கும்பிடுவது அரை கும்பிடாக ஆகிவிடுமே. எவ்வளோ ஒரு அருமையான பாட்டு. பண்ணேன் உனக்கு ஆன பூசை ஒரு வடிவிலே பாவித்து, இறைஞ்ச அங்கே பார்க்கின்ற மலரூடு நீயே இருத்தி, அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன், அல்லாமல் இரு கைதான் குவிக்க, இரு கைதான் குவிக்க எண்ணில் நானும் என் உள்ளம் நிற்றினி. இங்கே உள்ளுக்குள்ளே நிற்கிற என் உள்ளம் நிற்றினி. நான் கும்பிடும்போது அரை கும்பிடு ஆதலால் நான் பூசை செய்தல் முறையோ. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு பாடல் பாருங்க. நான் பூசை செய்கிறது முறையாப்பா, நீயே சொல்லு. நான் முன்னாடி கும்பிட்றதா, உள்ளுக்குள்ளே கும்பிட்றதா, நான் எங்கே கும்பிட்றது, எப்படி கும்பிட்றது? கேள்வியாகவே வைக்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள். இது அவரவர் பக்குவ நிலை. இந்த பக்குவத்தை கொடுப்பது என்பது அடுத்து 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 பிறவிகளில் நமக்கு இறைவன் தரக்கூடிய ஒரு மேலான நெறி. அதிலிருந்து நம்ம சாத்திரங்கள் தோத்திரங்கள் இதெல்லாம் ஞான நெறி. இந்த ஞான நெறி தான் மேலான ஞான பரம்பொருளை நமக்கு காட்டிக்கொண்டு இருக்கிறது. இதிலே முருகப்பெருமானாக, விநாயகப்பெருமானாக, முருகப்பெருமானாக காட்சி தருவதெல்லாம் நமக்கு மகேஸ்வர மூர்த்தங்களாக. ஆனால் முருகப்பெருமானே எப்படிப்பட்டவர்னு நக்கீரர் அந்த காலத்தில் சொல்லிவிட்டார். இன்றைக்கி சொல்லலை. முருகாற்றுப்படையில் முதல்ல எடுத்தோன்னுமே அப்படியே 1000 கோடி சூரிய பிரகாசமாக வெளியே வர்றாருன்றார். அவர் மட்டும் இல்லை, அந்த வேலாயுதத்தை தான் அவர் பாடினார். திருப்பரங்குன்றத்தில் பாடினது அந்த வேல் தானே புறப்பட்டு வந்தது. 1000 பேருடைய உயிரை காத்தது. அதுலேயும்
பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவின் இசைக்குரிய வரைக்குகையை இடித்து வழி காணும் அப்படின்னார். அப்போ அந்த வேல் செய்தது என்ன என்றால் மலையை இடித்து அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்றி மரணமில்லாத பெருவாழ்வு தந்தது. இதுதான் அந்த வேல். இப்போ அருணகிரி பெருமான் இங்கே இந்த பாடல் மூலமாக நமக்கு அருமையான ஒரு செய்தியை சொல்கிறார். பாருங்க, எதை சொல்கிறார்? இந்த வேல் முருகப்பெருமானுடைய திருவுருவம் அழகானது. அது கையிலே கொண்ட வேல் ஒரு அடையாளம். இப்போ நான் வேலை சொல்வதா முருகப்பெருமானை சொல்வதா என்றால் அவரே கொடுத்துட்டாரு. வேல் பெருமான், வெற்றிவேல் பெருமான். வேல் பெருமான் இல்லை, வெற்றிவேல் பெருமான். அப்போ நாம் எதை சொல்லணும் அப்படின்னா வெற்றிவேல் பெருமான் என்றே சொல்லுங்கள், இந்த நாமத்தை சொல்லுங்கள். இந்த பாட்டில் அப்படி சொல்கிறார், வெற்றிவேல் பெருமாள் என்றே சொல்லுங்கள். அப்படி சொன்னால் என்ன கிடைக்கும்னு ஒரு பட்டியல் போடுறார். இங்கே மகாபாரதத்தில் ஒரு கதை, ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கணும். அதெல்லாம் புராணங்கள்லாம் ஏதோ ஒவ்வொரு காலத்தில் சொல்லிட்டு போச்சு அப்படிலாம் கிடையாது. மிக உயர்ந்த தத்துவம் அங்கே அடங்கி இருக்கிறது. திரௌபதி அங்கே நிறுத்தப்படுகிறாள், அரச சபையிலே நிறுத்தப்படுகிறாள். இவளை மானபங்கப்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு சாரார். இவளுடைய மேல் ஆடையை உரிய சொல்லி ஆணையிட்டு விட்டான் அவன். உரிந்து கொண்டிருக்கிறான் ஒருவன். இப்போ அங்கே இருக்கக்கூடிய கட்டிலம் காளைகளாக 5 பேர் ஆண்மகன் அங்கே இருக்கிறார்கள். இவ எல்லாருடைய முகத்தையும் பார்க்குறார். இவர்கள் எல்லோரும் தலையை தொங்க விட்டு கொண்டார்கள். தலை குனிந்து விட்டு நிமிர்ந்து நிற்க வேண்டிய கட்டிலம் காளைகள் நம்முடைய மனைவிக்கு வரும் துன்பத்தை நீக்க வேண்டும் என்று பொறுப்பும் கடமையும் கொண்டவர்கள் தலையை தொங்க விட்டு விட்டார்கள். தர்மமே வடிவான அங்கே பிதாமகன் இருக்கிறார். தர்மத்தையே உபதேசிக்கும் முதிரர் இருக்கிறார். ஆச்சாரிய பெருமகன் இருக்கார். எல்லோரும் இருக்க இந்த அபவாதம் நடக்கிறது. இவள் ஒவ்வொருவரையாக கூப்பிடுகிறார், யாரும் வரவில்லை. சரி, நம்முடைய கையவே துணையாக கொண்டோன் கைகளால் பற்றி கொள்கிறார். முடியவில்லை, கைகளால் பற்ற முடியவில்லை அவளால். இப்போது கைகளையும் விடுத்து மேலே அப்படி தூக்கிட்டார். 2 கையையும் விடுத்து தன் கை தனக்கு உதவும். தன்னுடைய கையினால் பற்றி கொள்கிறாள். கையும் அவளுக்கு உதவ முடியவில்லை. மென்மையானவள் பெண். அதனால் கையை விடுத்து அந்த புடவையை பிடிச்சிட்ருக்கா, அதை விட்டுட்டு மேலே தூக்கி விட்டார். கோவிந்தா என்ற ஒரு நாமத்தை சொன்னார். அதுவும் எப்போ ஒவ்வொரு தடவை வேற பெயர் சொன்னால் இந்த நேரத்தில் அவள் சொன்னது கோவிந்தா. கோ என்றால் பசுக்களை காப்பவன். சொன்னமார் அதுவரைக்கும் வரல அந்த கண்ணன். இவள் கைகளை விட்டு மேலே தூக்கிய போது இங்கே புடவை வந்தது அப்படின்றது அது புராண வரலாறு. அந்த புராண வரலாறு எதை சொல்கிறது என்றால், நாமத்தை சொன்ன மாத்திரத்திலே தனக்கென இருக்கக்கூடிய உடம்பா பலம், உறவா பலம், அல்லது பெரியவர்களா பலம் அல்ல, இறைவனுடைய நாமம்தான் பலம். இதே நமக்கு புராண வரலாறு சொல்கிறது மட்டும் இல்லை. நம்ம அருளாளர்கள் எத்தனை இந்த நாமத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 5 எழுத்து மந்திரம் என்பதையே நம்முடைய அருளாளர்கள் அழகாக பட்டியல் போட்டு சொல்லியிருக்காங்க. அந்த நாமம் எதையெல்லாம் செய்யும் என்பதையும் பட்டியல் போட்டிருக்காங்க. மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேம்பார். அதுலேயும் கூட உன்னை மறந்தாலும் சொல்லும் நான் நமச்சிவார். உன்னைய மறந்துட்டா பரவாயில்ல, உன் நாமத்தையாவது சொல்லணும். சொன்னால் என்ன பலன் கிடைக்கும்? இந்த பாட்டில் பட்டியல் போடுறாரு பாருங்க. வெற்றிவேல் பெருமாள் என்ற நாமம் புகழ்பவரே, திருநாமம் புகழ்பவரே, அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்குமா? முடியா பிறவி கடலில் புகார். முடியா பிறவி, மீண்டும் 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 பிறவி எடுத்து கொண்டு வருகிறோம்.
இந்த பிறவி என்னைக்குப்பா நிற்கும்? போதும்டா சாமி. பிறவிக்கு அஞ்சியவர்கள் மட்டுமே இறைவனை தேடி நாடி ஓடுபவர்கள். நல்லா சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இது எதுக்கு இந்த பிறவி போனால் இதே மாதிரின்னு 4 பிறவி வரட்டுமே அப்படின்றவங்களுக்காக இவங்க பாடி வைக்கலை. நம்ம சாத்திரங்களும் அதைத்தான் சொல்லும். யார் பிறவிக்கு அஞ்சி இது போதும் இந்த வாழ்வு, உடலோடு கூடிய உலகத்தில் வாழும் வாழ்வு, இறைவா உன் திருவடி நீழல் வேண்டும் என்று யார், இதுதான் பக்குவ ஆன்மாக்கள். நமக்கு தீட்சையே அப்படி தான் வரும். தீட்சை எப்போ கொடுப்பாங்கன்னா, எப்பொழுது இந்த ஆன்மா இறைவனை நாடுகிறதோ, அந்த உள்ளம் ஏங்கி தவிக்கணும். இறைவா உன்னை அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்று தாகம் எடுத்தவ தான் தண்ணி குடிப்பான். சும்மா தண்ணியை குடினா சும்மா தண்ணியை சும்மா குடிக்க முடியாது. அதுக்கு மேலே ரொம்ப கம்பல் பண்ணால் வாமிட் வந்துடும். யாருக்கு தாகம் எடுக்கிறதோ அவர்கள்தான் தண்ணீரை பருகுவார்கள். யாருக்கு ஆன்மா தவித்து கொண்டு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் திருவருள் பதிவு கிடைக்கக்கூடியதாகும். உறவுகளெல்லாம் நீங்கிய போது, இந்த உலகம் வெறுத்த போது ஒரு கரம் நம்மை பற்றி கொள்ளும், அதுதான் திருவருள். அதுவரைக்கும் உள்ளதான் இருக்குது அந்த திருவருள். ஆனால் நாம் அதை தேடவில்லை. இப்போது நாம் நாடும்போது அது நம்மை பற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் இதில் முடியா பிறவி கடலில் புகார் என்ற மாத்திரத்திலே என்றைக்கு வெற்றிவேல் பெருமாள் என்று திருநாமம் புகழ்கிறோமோ அன்றைக்கு இனி ஒரு பிறவி, அதுவும் பிறவியாய சமுத்திரம், பிறவி கடல் என்பது நமக்கு கிடையாது என்பதை இந்த பாடலில் அழகாக இந்த வார்த்தையில் சொல்கிறார். நமக்கு அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பி ஆரூரர் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திரும்பும் புணர்ப்பானே, நல்ல அழகான ஒரு பாட்டு. இந்த பாட்டை அடிக்கடி நமக்கு நம்ம இவரும் இயக்குனர் ஐயாவும் அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த இயக்குனர் ஐயா அவங்க சொல்லும்போது எந்த இடத்துக்கு வந்தாலும் இந்த பாட்டை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வேலை தேடி போகும்போது, ஒரு கம்பெனிக்கு போகும்போது, நீ அந்த ஒதுவாருடைய பையன் தானப்பா, உனக்கு பாடெல்லாம் தெரியுமான்னு கேட்டாங்களாம் இதில் இன்டர்வியூலேயே. ஓரளவுக்கு தெரியும், அப்பாட்ட வந்து பழகின்னு. சரி ஒரு பாட்டு பாடுறேன், பொண்ணும் மெய்ப்பொருள் தவிர இவர் பாடினாராம். சரி நீ போப்பா நான் அனுப்புகிறேன். ஐயோ என்னென்னவோ கேள்வி கேட்பாருன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்தால் இவர் என்ன பாட்டு பாட சொல்லி அனுப்பிட்டார், இவர் எங்கே வேலை கொடுப்பாருன்னு சொன்னாங்க. இவர் நினச்சாராம். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே அப்பா கேட்டாராம், என்னப்பா கேள்வியெல்லாம் கரெக்டாக சொன்னேன். அவரங்க கேள்வி கேட்டார், பாட்டு பாட சொன்னார், பாடுனேன். என்ன பாட்டு பாடுனேன்னு கேட்டாராம். பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானே, கண்டிப்பாக உனக்கு வேலை கிடச்சிட்டு போ அப்படின்ட்டாராம் அவங்க அப்பா. ஏன் சொன்னாருன்னா, இந்த பாடலிலே உயிர்களாகிய நமக்கு உலக போகமும் இக பர சௌபாக்கியம் சொல்வாங்க இல்லையா, அதுபோல இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே வேண்டிய எல்லா செல்வத்தையும் கொடுத்து, அதான் பொன்னினால் வரும் போகம், அது உலக போகம். பொன்னும் மெய்ப்பொருள், அதனால் வரும் திரு, ரெண்டையுமே புணர்ப்பானை கொண்டு வந்து சேர்க்கிறவன். எவ்வளோ ஒரு அருமையான வரிகள் பாருங்கள். இந்த பாட்டை யாரெல்லாம் பாடுறோமோ அவங்களுக்கு நமக்கு வேண்டிய இந்த உலக வாழ்க்கையிலே வாழும்போது எல்லா போகங்களும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த உலக போகத்தை நீத்து மேலான திருவை இறைவனை முக்தி பேறு, அதான் திருவும் புணர்ப்பானை என்பதாக யாரெல்லாம் இந்த முருகப்பெருமானை வெற்றிவேல் பெருமான் என்று அந்த திருநாமத்தை புகழ்வர்கள் முடியாத பிறவி, எப்பா இது எப்படி முடியும்னு சொல்லி நினச்சி மலைச்சு போயிருக்கோம் பாருங்க, அந்த பிறவி கடலில் புகார், இனி ஒரு தாய் வயிற்றில் புக மாட்டார்கள், கன்ஃபார்மாக சொல்லிட்டார். அடுத்து சொல்கிறாரு முழுதும் கெடுக்கும். அப்போ முதல்ல பிறவி கடல் இல்லைன்ற மாத்திரத்திலே இது எதை குறிக்கிறது? மேலான முக்தி, பரமுக்தி. மீண்டும் வராத நிலைனா பரமுக்தி தான். திருவடி சார்பு பேரின்பம் அதில் போட்டுக்கலாம். அடுத்து இன்னொரு பலன், 2 பலன் கொடுத்துருக்கு. முழுதும் கெடுக்கும் மிடியால்
படியில் விதனப்படார். நல்ல ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. முழுதும் கெடுக்கும் மிடி. மிடி என்ற ஒரு பாவி என்று சொல்வார். இன்மை என ஒரு பாவி வள்ளுவநாயனார் ரொம்ப அழகாக சொல்வார். ஏன்னா இல்லை என்ற ஒன்று வந்துட்டாலே எல்லாம் போயிடும். நம்மகிட்ட எதெல்லாம் போகணும் ஒரு பட்டியல் போடுவான். யாரு? நம்ம அவ்வ பிராட்டி. எப்படி ஒரு அருமையான பட்டியல். இன்றைக்கும் அது கூட சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சொல்லும்போது வறுமையில் கொடுமை, இளமையில் வறுமை கொடுமை அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா இளமையில் வறுமை வந்தால் கூட பரவாயில்ல, முதுமையில் வறுமை கொடிது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் எந்த காலகட்டத்தில் வந்தாலும் இந்த மிடி வறுமை என்பது கொடிது கொடிது கொடிதே. அதனால் அந்த வறுமை வந்துட்டு மிடி வந்து விட்டால் என்னெல்லாம் துன்பம் அப்படின்னா, என்னெல்லாம் நம்மளை விட்டு போயிரும்னா, மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, தேனின் கவிசந்த சொல்லியர் மேற்காமுறுதல், 10 போட்டிருக்கா. இதில் 10 பசி வந்திட போம் பறந்து. இவ்வளவும் போயிடும். பசின்னு ஒன்று வந்துட்டு அப்படின்னா அந்த நேரத்தில் மானம் வராது, குலம் வராது, கல்வி வராது. அப்போ எப்படிப்பட்ட பசி மிடி. அது பசிக்கு காரணம் என்ன? பசிச்சா சாப்பாடு இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அதுதானே மிடி, அதுதானே வறுமை, அதுதானே கொடுமை. அப்படிப்பட்ட கொடுமையைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த கொடுமை வரக்கூடாது. அது இளமை முதுமை எந்த நேரமாக இருந்தாலும் வரக்கூடாது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். முழுதும் கெடுக்கும், எல்லா போகங்களையும் கெடுத்துவிடும். சுகபோகம் மட்டும் இல்லை, நம்முடைய மானம் எல்லாமே போயிடும். எதனால்? மிடியால். மிடி என்றால் வறுமை. மிடியால் படியில் என்றால் இந்த உலகத்திலே வறுமை வந்த மாத்திரத்தில் எல்லாம் கெடக்கூடியதாக இருக்கும். விதனப்படார். விதனம் என்றால் துயரம். அப்போ வறுமை வராது, மிடி வராது. இந்த உலகத்திலே வாழும்போது துன்பம் என்பது வராது. யாருக்கு? வெற்றிவேல் பெருமாள் என்று நாமம் புகழ் வரும். அப்போ 2 பலன் சொல்லிட்டார் முதலே. 1 மரணமில்லாத பேரின்ப வாழ்வு, முடியா பிறவி கடலில் புகார், மீண்டும் வரமாட்டார்கள், பேரின்ப வாழ்வை அடைவார்கள். அடுத்தாப்புல இந்த உலகத்தில் வாழும்போது முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார். இந்த வறுமையினால் வரக்கூடிய கொடுமை துன்பம் இருக்கு பாருங்க, அது ஒரு காலம் அவர்களை அணுகாது. அப்போ 2 பயனையும் சொல்லிட்டு, இந்த 2 பயனை எப்போ கிடைக்கும் அப்படின்னா, வெற்றிவேல் பெருமாள் வெற்றியே கொண்ட அந்த வேலாயுதம் என்பது குறியீடு. முருகப்பெருமான் கையில் உள்ளது. ஆனால் அந்த முருகப்பெருமானே வேலாக இருப்பார். நிறைய இடங்களில் வேலே அங்கே கோயிலில் இருக்கும். அந்த வேலையே முருகனாக வணங்குவார்கள். அப்போ வேல் என்பது ஞானமே வடிவானது. ஞானந்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. என்றைக்கு ஒரு மனிதனுக்கு ஞானம் வருகிறதோ அந்த ஞானத்தினால் வரும் பயன் என்ன? அஞ்ஞானம் நீங்குகிறது. அஞ்ஞானம் நீங்கும்போது கண்மங்கள் ஏறாது, ஆகாமியம் ஏறாது. அஞ்ஞானம் நீங்கும்போது, ஞானம் வந்த போது ஆச்சாரியர் வந்து விடுவார். இதெல்லாம் நமக்கு சாத்திரம் சொல்லுது. ஆச்சாரியர் வந்து விட்டால் சஞ்சித கண்மம் பட்டு அழிந்து போகும். அப்போ இனி ஒரு பிறவி கிடையாது. ஆகாமியம் ஏறாது, இனி ஒரு பிறவி கிடையாது. பிராரப்தம் வந்தபோது இந்த ஞானத்தை பெற்றவர்கள் அதனை துச்சமாக மதிப்பார்கள். அவர்களை வாதனை செய்ய முடியாது. இதுதான் சரியான பலன். வெற்றிவேல் பெருமாள் என்று சொல்லி வேலாயுதம் என்ற மாத்திரத்திலே ஞானமே வடிவான அந்த முருகப்பெருமான். அந்த ஞானம் யாருக்கு? உயிரின் அறிவிலே பதிந்து அதனால் நாவானது வெற்றிவேல் பெருமான் என்று நாமத்தை சொல்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பயன் கிடைக்கும்.
அடுத்து வெற்றிவேல் பெருமாள் மட்டுமா சொல்கிறார், அடியார்க்கு நல்ல பெருமாள். இன்னொன்று வார்த்தை போடுறார். முதல்ல வெற்றிவேல் பெருமாள் ஞானமே வடிவான பெருமான்கிறார். அடியார்க்கு நல்ல பெருமாள். அடியவர்கள் யாரெல்லாம் இறைவனை துதித்து வணங்கி திருவடி மட்டும் போதும், இந்த திருவடியை தவிர வேறு ஒன்றும் வேண்டாம் என்று இருக்கிறார்களோ அந்த பெருமக்களுக்கு நல்ல பெருமாள். நல்ல நல்ல அவை நல்ல 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 இந்த பாட்டெல்லாம் நம்ம தினந்தோறும் பாடணும். வேறு ஒன்றுமே வேண்டாம். எங்கேயும் போய் எந்த ஒரு அர்ச்சனை கூட கொடுக்க வேண்டாம். நல்ல 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 அதுவும் இந்த சாயங்கால நேரம் நித்திய பிரதோஷம், தினந்தோறும் வரக்கூடிய பிரதோஷ நேரம் 4 to 6. இந்த நேரத்தில் நல்ல 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 அடியாரவர்க்கு மிகவே, திருவடி சார்பு பெற்றவர்களுக்கு நல்ல 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 நல்லவே கொடுக்கக்கூடியது ஞானசம்பந்த பெருமான் வாக்கு. இது பொய்க்காது. அடியார்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? ஆண்டவனுக்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். இறை நாமத்தை தவிர வேறு ஒன்றையும் சொல்லாதவர்களாக. அவர்களுக்கு இந்த நாள்கள் கோள்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அடியார்க்கு மிக என்பதாக இப்போ அதைத்தான் அடியார்க்கு நல்ல பெருமாள் இவர். இந்த முருகப்பெருமான் யார் என்றால் நல்ல பெருமாளாம். யாருக்கு நல்ல பெருமாள்? அடியாருக்கு நல்ல பெருமாள். திருவடி சார்பு பெற்றவர்களுக்கு, திருவடி சார்பு பெற்றவர்கள் உலக இன்பத்தையே தள்ளி தூக்கி விடுவாங்க. ஏன்னா அது கொடுக்குற பேரின்பம் இதில் திளைச்சி போய் உட்காந்துருப்பாங்க. இதில் வர்றது சீ அப்படின்றவாங்க. சீ, வேண்டேன் வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் விண்ணும் மண்ணும். அந்த வேண்டாமை என்ற விழுமை பெற்றவர்கள் அந்த அடியவர்கள், அந்த அடியார்களுக்கு நல்ல பெருமாள் இந்த முருகப்பெருமான். ரெண்டாவது, முதல்ல வெற்றிவேல் பெருமான், அடுத்து அடியாருக்கு நல்ல பெருமாள். மூணாவதாக அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள். அவுணர் என்றால் நம்ம அப்போதே பார்த்தோம், ஒன்று மாயா காரியமாகிய கிரௌஞ்சாசுரன், அடுத்து கண்மம், அடுத்து மூலமலம், நம்முடைய ஆணவ மலம். அது மூன்றுமே அவுணர்களாக அசுரர்களாக. இந்த அவுணர்கள் குலம், குலம்னா கூட்டம் கூட்டமாக, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை. நீங்கள் 20 அருணந்தி சிவாச்சாரியார் அழகாக சொல்லியிருப்பார். ஆணவமலத்தின் காரியத்தை பட்டியல் போடுவார், கண்மமலத்தின் காரியத்தை, அதெல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து நிற்கிது. கோபம் வரும்போதே ஒரு பொறாமை வருது, ஒரு தீய குணங்கள் வந்துடுது, எல்லாம் பட்டியல் போட்டுட்டு தான் வரும். ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று பின்னா அப்படி கூட்டமாக வந்து நிற்கும். அதுதான் அவுணர் குலம். எங்கேருந்தோ ஒரு வானத்தில் இருக்காங்கன்னு நினச்சிக்கிடாங்க, நம்மகிட்ட தான் இருக்கிறேன். எந்த உயிரோடைய அறிவில் இறைவனை வணங்கி வழிபடுகிறோமோ அதே உயிர் அறிவில் தான் அவுணர் கூட்டமும் உட்காந்து சாமி வழிபடும்போது நல்லா தான் இருக்கிறாங்க. அப்புறமேல் கோபம் வந்துட்டா பக்கத்தில் நெருங்க முடியாது, எப்போ மனுஷியாவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அசுர கூட்டத்தோடு உட்காந்துடும். இப்போ அந்த அசுர கூட்டம் நீங்கினாத்தானே நல்ல தன்மை பெற முடியும். இந்த அசுர கூட்டத்தை நாம நீக்க முடியுமா? முடியாதே. நமக்கா அதுக்கு அதிகாரம் இல்லையே. என்னவோ கோபம் வந்துச்சு, படப்படன்னு பேசினேன்னு மட்டும் தான் சொல்லுவோம். ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு எதுவும் தெரியாது. அதுக்கு காரணம் உள்ளே இருக்க மலம். அப்போ அந்த மலத்தை நீக்கும் அதிகாரம் யாருக்கு என்றால் இந்த முருகப்பெருமான் கையில் இருக்கும் அந்த வேலாயுதத்திற்கு. அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள், அந்த வெற்றிவேல் பெருமானாக இருக்கும் முருகப்பெருமான், அடியார்க்கு நல்ல பெருமாளாக இருக்கும் பெருமான், அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள். அந்த பெருமாளின் திருநாமம் என்ன? திருநாமம் வெற்றிவேல் முருகா, வெற்றிவேல் முருகா, இதுதான் திருநாமம். நாமம் புகழ்பவரே. இந்த நாமத்தை சதா காலமும் சொல்லிக்கொண்டே இருந்தால் முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியில் மிடியால் படியில் விதனப்படார். 2 வகையான பயன் போதுமே. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை. அவ்வளோதான். இந்த உலகத்தில் வாழும் அளவும் நமக்கு துன்பம். அது எதனால் வர துன்பம்? மிடி என்றால் வறுமை என்று ஒரு பொருள். அந்த வறுமை என்பது செல்வத்தினால் வரும் வறுமையைத்தான் நாம் நினைப்போம். செல்வத்தினால் வரும் வறுமை ரொம்ப சாதாரணமானது. ஆனால் இன்னும் மேலான ஒரு வறுமை இருக்கிறது. என்ன வறுமை என்றால்
ஞானக்குறைவு, அஞ்ஞான மிகுதி. இது ஒரு மோசமான வறுமை. செல்வத்தினால வறுமை வந்தால் கூட தப்பிச்சுக்கலாம். அறிவில் குறைவு வருது பாருங்க, அறிவில் குறைபாடு, அது மோசமான மிடி. அதுக்கு தீர்வே கிடையாது, அது வரவே கூடாது. மிடின்னு சொன்னால் வறுமை தான், அது எல்லா வகையிலையும். செல்வம், கல்வி, அழகு, நல்ல குணங்கள், இதிலெல்லாம் வறுமை வரும் பாருங்க. இந்த வறுமை வந்தால் நம்ம எங்கே போய் தப்பிக்க முடியும்? நம்முடைய குணங்களெல்லாம் மாறுபட்டு போய்விடுமே. இன்பம் என்பதையே நாம் சுகிக்க முடியாதே. இதையெல்லாம் மாற வேண்டுமென்றால் முருகா என்ற அந்த திருநாமம், அதுவும் வெற்றிவேல் பெருமாள் என்று சொல்லக்கூடிய திருநாமம், அதை சொன்னாலே அடியவர்க்கு நல்ல பெருமாளாக இருக்கும் அந்த பெருமானார். அவுணர்குல மடங்க பொடி ஆக்கிய பெருமான். அந்த திருநாமத்தை புகன்றால் நமக்கு எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கும், மேலான நிலையை அடையலாம் என்று சொல்லக்கூடிய 33வதாக உள்ள கந்தர் அலங்கார பாடலை இன்றைக்கு சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியமைக்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே, ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.